vlog தான் வந்து சமைக்க போறோம். இன்னைக்கு வந்து ரெண்டு பேர் வந்து எக்ஸ்ட்ரா இருக்காங்க. டீ அண்ட் ஷம்ஷி. என்ன புதுசா இப்பதான் பேசுற மாதிரி சம்சு இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் ஏதாவது எடுத்துக்க வேண்டியது. வெயிட் லாஸ் பண்றாங்களாம். எல்லாம் பண்ணிட்டு வாரம் ஃபுல்லா அங்க போய் பர்கர் பீஸா. கரெக்ட். அம்மா வந்து சீக்கிரமா டிரைவிங் கிளாஸ் ஜாயின் பண்ணி விடணும். அம்மா எப்ப நீங்க ஃப்ரீ? சாப்பாடு வச்சிருக்கோம், கத்திரிக்காய் பொரி குழம்பு வச்சிருக்கோம், வாழைத்தண்டு கூட்டு வச்சிருக்கோம், துவரம் பருப்பு துவையல் வச்சிருக்கோம், அதுக்கப்புறம் பேபிகார்ன் ஃப்ரை வச்சிருக்கோம். உங்க சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க. அதோட சுவையே தனியா இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்ல நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம். நம்ம கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும். வணக்கம். இவங்க பேர் மீனாட்சியா. இன்னைக்கு வந்து ஒரு வெஜ்ஜி தான் சமைக்க போறோம். ஏன்னா ஷம்ஷி வந்திருக்காங்க, அதனால வெஜ்ஜி சமைக்கிறோம். ஸோ வந்து இன்னைக்கு ஒரு vlog தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து மார்னிங்கே நாங்கள் எங்கே போனோம்? மாங்காடு கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு வெஜ்ஜி vlog தான் வந்து சமைக்க போறோம். இது முடிச்சுட்டு வந்து பாப்பாவை இன்னைக்கு ஸ்விம்மிங் பூல் கூப்பிட்டு போனோம். ஏன்னா மேடம் வந்து லீவுக்கு வந்திருக்காங்க. ஸ்விம்மிங் பூல் கூப்பிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வேற ஒரு இடத்துக்கும் போகிறோம். அது வந்து உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாக வரும். ஓகே, என்ன சமைக்க போகிறோம் இன்னைக்கு சொல்லிடுங்க. இன்னைக்கா கத்திரிக்காய் வந்து பொரி குழம்பா வைக்க போறோம். அதுக்கப்புறம் வாழைத்தண்டு கூட்டு, அதுக்கப்புறம் வாழைத்தண்டு கூட்டு, அதுக்கப்புறம் என்னது பேபிகார்ன் ஃப்ரை. பேபிகார்ன் ஃப்ரை இல்ல ஃப்ரை ஃப்ரை. ஐயோ என்னவா ஃப்ரைவா? ஃப்ரை கரெக்ட்டா தான் சொல்றாங்க அவ. அதுக்கப்புறம் ஒரு சட்னி. ஓகே, சட்னியா? துவையல். துவையல் நான் பார்த்தேன். என்ன அது சாப்பாடு? ஆல்ரெடி ஒரு வீடியோல என்ன பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கன்லாம் பண்ணிட்டோம். சிக்கன் எல்லாமே பண்ணிட்டு சாம்பார் வந்து வேற யாருக்கோ வச்சிருந்தோம். என்ன நீங்க சிக்கன் குழம்பு சாம்பார், சிக்கனுக்கு சாம்பார் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் அந்த ரீல்ஸ்ல. ஸோ வந்து அந்த மாதிரி நான் நினைச்சேன். சிக்கனுக்கு சாம்பார் வைக்கக்கூடாதா? இல்லைங்கம்மா, சிக்கன் குழம்பே எல்லாமே வச்சிருந்தீங்க, தனியா கொஞ்சம் சாம்பார் வேற வச்சிருந்தீங்க. வெஜ்ஜி சாப்பிட்றவங்களுக்காக. அதனால வெஜ்ஜி சாப்பிட்றவங்க யாராவது வந்தாங்க, அதனால தான். சரி காய்ஸ், இன்னைக்கு வந்து சமையலை பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு வந்து ரெண்டு பேர் வந்து எக்ஸ்ட்ரா இருக்காங்க. டீ அண்ட் ஷம்ஷி வந்து சம்மர் ஹாலிடேஸ்க்கு வந்து வந்திருக்காங்க. how many days you staying here? I know. I think I know. I don't know. How you feel now? Very happy. Time pass. செம்ம ஹாப்பியாக இருக்காங்க ஷம்ஷி. பெங்களூர்ல வந்து வந்திருக்காங்க ஷம்ஷி. மேபி நெக்ஸ்ட் வீக் தான் வந்து மேடம் வந்து ரிட்டர்ன். அது வரையும் இங்கே தான் இருப்பாங்க ஜாலியாக. ஓகே வாங்க சமைக்க. எங்கேருந்து கற்றுக்கினேன் ஆஃப் பண்ணு. பேசும்போது இழுக்கிறடா, அதுக்கு திட்டுறாங்க. இல்ல என்னவோ புதுசா இப்பதான் பேசுற மாதிரி சம்சு தவணு இவனை எதுக்கு வினோத்தை கேட்டானே அந்த மாதிரி என்ன நானும் கவனிச்சுட்டு இருக்கேன். என்ன பேசுறான்? ஐயோ பேச எப்பவோ சொல்லி கொடுத்துட்டேன். இப்ப நான் குழந்தையா மாறிட்டு வரேன். இதுல என்ன போட்டிருக்கோம்? பேபிகார்ன் வந்து வேக வச்சுக்கலாம். ஓகே, இதோட மூடி இல்லப்பா. இது 2 பாக்கெட், ஐ மீன் 2 பேக்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். சமையல் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து நமக்கு வேலைக்கு ஆள் வரல, லீவு அவங்க. அதனால தான் நம்ம வந்து இன்னைக்கு வீடு வந்து தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து நான் வந்து என்ன போட்டு துடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஜிஆர் இதுதான் வந்து போட்டு துடைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம இதில் வந்து இது சோப் ஆயில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இல்லை வாஷிங் மிஷின் கேட்டிருந்தீங்க நிறைய பேர். அம்மா அது லிங்க் கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேயே இதுவுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாத்ரூம் க்ளீன் பண்ணலாம், வீடு க்ளீன் பண்ணலாம், அடுப்பு மேடை க்ளீன் பண்ணலாம், எல்லாமே க்ளீன் பண்ணலாம். இதில் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இது நம்ம வந்து ஒரு அரை மூடி மட்டும் இதுலேருந்து ஊற்றிக்கலாம். அரை பக்கெட்டுக்கு அரை மூடியா? நம்ம இப்படி ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு அரை மூடி மட்டும், நிறைய ஊற்றணும்னு இல்லை, இப்படி அரை மூடி ஊற்றினா போதும்.
அதுக்கப்புறம் மூடி வச்சுருவோம். இங்கே மூடி வச்சுட்டு நல்லா வந்து ஒரு இப்படி 2 தடவை பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு பாருங்கள், அதுவே வந்து எப்படி வருது பாருங்கள், நல்லா சூப்பராக நல்ல வாசமாகவும் இருக்குது. இது பாருங்கள், ஒரு அரை மூடி ஊற்றின உடனே நமக்கு நல்லா பளிச்சுன்னே இருக்குது. அடுப்பு மேடெல்லாம் துடைக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். பாத்ரூம் கழுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம வந்து இந்த வாஷ் பேஷன் இருந்ததுன்னா அதுக்கு கூட நம்ம கழுவுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கையில் வந்து எந்த இதுவுமே ஆகாது. இருந்தாலும் நம்ம அதெல்லாம் க்ளீன் பண்ணும்போது நம்ம வந்து கை க்ளோஸ் போட்டுட்டு க்ளீன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இதோட லிங்க் எல்லாமே கீழே கொடுக்குறோம். ஸோ இது வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. லிங்க் எல்லாம் கீழே கொடுக்குறோம். நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆல்ரெடி நம்ம சோப் ஆயில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம வீடு துடைக்கிறது. ஸோ ஆமாம், ஸோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்களும் வாங்கிக்கலாம். ஓகே, நல்லா இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி என்ன யூஸ் பண்ணோமா, வாஷிங் மிஷின் யூஸ், இது துணி போடுறது யூஸ் பண்ணோம். ஒரு 5 லிட்டர் வாங்கினா எனக்கு குறைஞ்சது வந்து ஒரு 3 மாதம் வரும். இதே 2 பேர் இருக்கிறீங்கன்னா 6 மாதம் கூட வரும். நம்ம வீட்டில் கொஞ்சம் ஆளுங்க ஜாஸ்தி, அதனால 3 மாதம் தான் வருது. ஓகே, இப்போ வந்து ஃபுல்லாக வீட்டை துடைச்சிட்டு அப்படியே சமைக்கவும் மறுபடியும் கண்டினியூ பண்ணுறோம். பாசிப்பருப்பு வந்து நான் ஒரு அழகு போட்டிருக்கேன். வாழைத்தண்டு கூட்டுக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் இதுலேயே போட்டுருவோம். அதுக்கப்புறம் இந்த வாழைத்தண்டு, ஒரு வாழைத்தண்டு, அதாவது நம்மளை பின்னாடி வந்து இருந்தது பார்த்திங்களா வாழை மரம், அந்த வாழை மரத்தை நேற்று வெட்டிட்டாங்க. இந்த தடவையும் வந்து வீடியோ எடுக்கலை இல்லை. ஆமாம், ஸோ வாழை கொலை வந்து பெரிய வாழைத்தாறு ஒன்று. ஆமாம், அது வந்து பழுக்க வச்சுட்டோம். வாழைத்தண்டு வந்து நேற்று வந்து பொரியல் பண்ணோம். இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் கொடுத்து ஒரு 2 பீஸ் எடுத்து வச்சுருந்தேன். மீதி இன்னொரு பீஸ், இன்னொரு பீஸும் இருக்குது. இதில் என்னம்மா போட்டிருக்கீங்க? வாழைத்தண்டு, பாசிப்பருப்பு, 3 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி, அதாவது ஒரு 2 தக்காளி 1 வெங்காயம். இன்னும் நேற்று பொரியல் பண்ண, இன்னைக்கு வீட்டில் வாழை மரம் வெட்டியிருக்கோம் ஒரு வாரத்துக்கு. அதான் ஐயோ சூப்பு. உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. அப்புறம் ஒரு நாள் வாழைக்காய்க்கு கேப்பு, அதை எடுத்து பேசணும். அப்புறம் கையில் கட்டிடும் காப்பு. நிதானமாக இருக்க சொல்லு. இதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பாசிப்பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு, உப்பு, மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அப்படியே மூடிடலாம். இது நல்லா வேகட்டும். இங்கே பாருங்கள், இது வந்து இந்த மாதிரி வெந்துருச்சு. ஆஃப் பண்ணிடுவோம். ஸ்ரீயை பாருங்க, என்ன பண்ணுறீங்க ஸ்ரீ? பலூனா? பலூன் ரொம்ப பெருசாக இருக்குது. அது எதுக்கு யூஸ் பண்ணுறது தெரியுமா? இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணுவாங்க உடம்பை குறைக்கிறதுக்கு. அப்போ எனக்கு தேவையில்லை. ஐயோ, வாரத்தில் ஒரு நாள் இங்கே வர்றது, நீங்கள் ஏதாவது யோகா மாட்டை எடுத்துக்க வேண்டியது, இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் ஏதாவது எடுத்துக்க வேண்டியது. வெயிட் லாஸ் பண்ணுறாங்களாம். எல்லாம் பண்ணிவிட்டு வாரம் ஃபுல்லாக அங்கே போய் பர்கர், பீஸா, அப்புறம் வேற என்ன? கரெக்ட் ஸ்ரீ, நான் புக் சரி ஸ்ரீ என்ன வேணும் அப்படின்னு கேட்டால், இல்லை சித்தப்பா நான் வந்து வெயிட் லாஸ் டயட்டில் இருக்கேன், எனக்கு வேணாம்னு சொல்ல வேண்டியது தானே நீங்கள்? இங்கே வந்து நம்ம வந்து சாதம் வச்சாச்சு, அதுங்காட்டியே நமக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்க. அதனால சரி அவங்க கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு, சரிங்க சித்தப்பா, பாய் பாய். பாய்மா கிளம்புறாங்க. அதுக்குள்ளே அவங்களுக்கு சின்ன இது பண்ணிட்டு டக்குன்னு இது பண்ணிட்டோம். இது வந்து சிக்கன் 65 மசாலா. இதுக்கு வந்து நம்ம டக்குன்னு மசாலா வந்து ஊறாது, அதனால வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். பேபிகார்ன் ஃப்ரை பண்ண போகிறேன். இதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். சிக்கன் 65 மசாலாவில் நமக்கு வந்து உப்பு இருக்குது. இந்த கார்னுக்கெல்லாம் வந்து அது உள்ளே வந்து சேராது, அதனால் நான் இப்படி கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். குட்டி குட்டியாக கட் பண்ணல. ஏன் இப்படி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அப்படியா? ஆமாம், அது இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல போறீங்கல்ல, ஸ்கூலுக்கு தானே எடுத்துகிட்டு போவீங்க. அதை இவ்வளோ பெருசாக எடுத்துகிட்டு போனால் நல்லா இருக்காது, அதனால் கட் பண்ணி போடுவாங்க. எவ்வளோ நேரம் ஊறணுங்கம்மா? ஒரு 1 hour ஊறணும். 1 hour ஊறணும். ஓகே. நம்ம கத்திரிக்காய் காரக்குழம்புக்கு நம்ம வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். கடுகு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அதுக்கப்புறம் உளுந்து வந்து ஒரு 1/2 ஸ்பூன் உளுந்து. பாருங்கள், இங்கே 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்தாச்சு. அப்புறம் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 பல்லு பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இதில் உப்பு சேர்த்துடலாம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம், பூண்டு இது எல்லாமே நம்ம கத்திரிக்காய் பொரி குழம்புக்கு வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். அதுங்காட்டே நம்ம அந்த கூட்டை தாளிச்சிடலாம். வாங்க, கூட்டை
கூட்டா? ஓகே ஓகே. டீ எக்ஸசைஸ் பண்ணுங்க போங்க. ஸோ வந்து இங்கே வந்து கூட்டு, வாழைத்தண்டு கூட்டு, இதுக்கெல்லாம் எப்படி அந்த காலத்தில் பேர் வச்சுருப்பாங்க? கூட்டு, பொரியல். கண்டுபிடிப்பு தானே. இப்போ நான் புதுசாக எதுனா செஞ்சால் நீ ஒரு பேர் வைக்கிறல்ல, அந்த மாதிரி தான். இன்னும் வருங்காலங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட் வந்து சமைச்சிட்டு, அதாவது இது நீ பண்ணு அப்படின்ட்டு பண்ண வேண்டாம், நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எதாவது பேர் வச்சுக்கணும். ஃப்யூச்சரில் வந்து அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி நீங்களும் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்குவாங்க எல்லாருமே. சொன்னதுக்கப்புறம் கீழே வந்து அம்மா துணி வச்சுட்டு நசுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வேறு ஏதோ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் எண்ணெய் போட்டுக்கலாம். ஓகே. ஜீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாவும் தட்டி வச்ச பூண்டையும் சேர்த்துப்போம் இதில். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம தேங்காய் சேர்க்காம செய்கிற கூட்டு. இப்படி இந்த வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, மஞ்சத்தூள், உப்பு போட்டு வேக வச்சுட்டு இந்த மாதிரி பூண்டு தட்டி போட்டு தாளிச்சிக்கலாம். சப்போஸ் நீங்கள் பூண்டு வந்து நீங்கள் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா வெறும் பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டு கூட தாளிச்சிக்கலாம். பாருங்கள், பூண்டு எல்லாமே இந்த மாதிரி வதங்கினோடனே இதை எடுத்து நம்ம கூட்டில் கொட்டிடலாம். கொட்டிட்டு இதை எடுத்து அடுப்பில் வச்சுருவோம். சும்மா ஒரு கொதிச்ச உடனே நம்ம இறக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினோடனே நம்ம தக்காளியை சேர்த்துருவோம். இது எதுக்குங்கம்மா? இது அந்த கத்திரிக்காய் பொரி குழம்புக்கு. கத்திரிக்காய் பொரி குழம்புக்கு. அங்கே வந்து கூட்டு ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா? ரெடி ஆயிடுச்சு. கூட்டு ரெடி ஆயிடுச்சு. தக்காளி வந்து 4 தக்காளி போட்டிருக்கேன். 3 வெங்காயம் 4 தக்காளி போட்டிருக்கேன். இதில் மஞ்சத்தூள் போட்டுருவோம். இப்போ இதுலேயே கத்திரிக்காய் போட்டுருவோம். நான் இந்த மாதிரி முழுசாக வெட்டி வச்சுருக்கேன். உள்ளே பூச்செல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வெட்டும் போது இது கடையில் வாங்கினதா? நம்ம இது ஊர்லேருந்து எடுத்துன்னு வந்ததுப்பா. ஊரில் இருந்தா? ஆமாம், மாமி வீட்டில். ஓ, ஓகே ஓகே ஓகே. அதான் நான் பார்த்தேன். ஊர்லேருந்து அவங்க அம்மா வந்தாங்க. அதனால் அப்போ கொஞ்சம் வேர்க்கடலையும் கத்திரிக்காவும். சரி சரி, ஓகே. இது நல்லா வதங்கட்டும். அங்கே ஏதாவது இருக்கா? அங்கே என்ன? இல்லை இதோ அதை ஆஃப் சொல்லுங்கடா. இது வாவ், இங்கே பாருங்க. ஸ்ரீநிதி, மீனாட்சி, ஸ்ரீனிவாசன், வரலக்ஷ்மி, ரமேஸ்வரி, அருண், ஷம்ஷிதா. நைஸ். வா ராஜா. ஓகே, சூப்பர்ரா. கொஞ்சமாக இதில் கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணியாச்சு. இது அப்படியே இந்த பாத்திரத்துலேயே இருக்கட்டும். ஓகே. ஸோ ஸ்ரீக்கு வந்து இந்த மாதிரி வந்து ட்ராயிங் பண்ணுறது, கிராஃப்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் மேடம். ரொம்ப எப்பயுமே உட்காந்து நிறைய டைம். ஆமாம், நாட் அன் எக்ஸ்பர்ட், இன்ட்ரெஸ்டிங், பட் நல்லா வந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து குழந்தைங்க இந்த மாதிரி பண்ணால் நிறைய அப்ரிஷியேட். என்ன ஸ்ரீ இது? இந்த மாதிரி வந்து நிறைய பண்ணுவாங்க. அதனால் மேடம்க்கு வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பெரிய ட்ராயிங் கிட்டு வந்து நாங்கள் பார்த்து வாங்க போகிறோம். சூட் கேஸ் மாதிரி. அது வந்து மேடம் வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்விம்மிங் கிளாஸ் போக போகிறாங்க. சம்மர் லீவ் வந்து 11th அப்புறம் ஸ்டார்ட் ஆகுது ஸ்ரீக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து மேடம் அதில் ஜாயின் பண்ணி ஸ்விம்மிங்கும் கற்றுக்க போகிறாங்க. அம்மா வந்து சீக்கிரமாக டிரைவிங் கிளாஸ் ஜாயின் பண்ணி விடணும். அம்மா எப்போ நீங்கள் ஃப்ரீ? தெரியலையம்மா, அடுத்தடுத்து ஏதாவது ஒரு வேலை இருந்துக்கிட்டே இருக்கு. போகணும், கண்டிப்பாக போகணும். கண்டிப்பாக போகணும். புரியல என்ன பேசுனேன்னு எனக்கு தெரியல. ஆமாம், இனிமேல் ரமேஷை எதிர்பார்க்க தேவையில்ல. பாய் சொல்லிட்டு வாய பாருங்க. இது எதுக்குங்கம்மா? இது வந்து நம்ம துவரம்பருப்பு துவையல். 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துப்போம். அதுக்கடுத்து மிளகு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நம்ம மிளகு தான் சேர்க்க போகிறோம். இந்த பாருங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. இந்த புளி, ஒரு சின்ன கோலி உருண்டை அளவுக்கு புளி சேர்த்துப்போம். இது கொஞ்சம் கலர் வந்த உடனே, கொஞ்சம் பாதி வறுப்பட்ட உடனே நம்ம இங்கே கட் பண்ணி வச்சுக்கிறோம் சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்து வதக்கி. சின்ன வெங்காயம் எவ்வளோ, பூண்டு எவ்வளோ? சின்ன வெங்காயம் ஒரு 20 to 25 பல்லு. ஓகே. வெங்காயம் வந்து 100 கிராம். வெங்காயம் இல்லை, பூண்டு.
அதான் பூண்டு தான் 20லேருந்து 25. இங்கே வந்து வெங்காயம் வந்து ஒரு 100 கிராம். ஓகே, அதையும் வந்து போட்டு கலந்துக்கிறோம். இந்த கலர் வந்தவுடனே வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்துக்க வேண்டியது. இதில் 2 காஞ்ச மிளகாய் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அதாவது உங்களுக்கு காரம் வேணும்னா அப்போ சேர்த்துக்கலாம். காரம் வேணாம் அப்படின்னா நீங்கள் இதை சிம்மில் வச்சு வறுத்துக்கங்க. நல்லா வதங்கணும். இதில் அதுக்கப்புறம் தேங்காய் கூட சேர்க்கலாம். நான் வந்து தேங்காய் சேர்க்கலை. குழம்பு மிளகாத்தூள் இதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது கொதிக்கட்டும். ஃபஸ்ட்டு ஒரு 2 சொம்பு இருக்குமா? 2 சொம்பு. அதாவது நமக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணும், தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக, அதாவது ஒரு பெரிய கோலி உருண்ட அளவு புளி வந்து இதில் கரைச்சி ஊற்றிடணும். ஏன்னா கத்திரிக்காய்ன்ற தொட்டு கத்திரிக்காய் பொரி குழம்பு வந்து நம்ம புளி ஊற்றினா தான் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். பாருங்கள், இந்த துவையல் வந்து நல்லா அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். இப்படி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கங்க. தண்ணி ரொம்ப ஊற்றி அரைக்கக்கூடாது. இதில் வந்து அரை முடி தேங்காய் போட்டிருக்கேன். இப்போ சோம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன். நம்ம வந்து எப்போவுமே வந்து கத்திரிக்காய் பொரி குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் சோம்பு போட்டால் தான் அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். நல்லா வந்து அரைச்சிடலாம். இப்படி கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்துடணும். இந்த அளவுக்கு திக்கு உங்களுக்கு வேணும்னா இந்த அளவுக்கு திக்காக வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறதுனா ஊற்றிக்கலாம். இப்போ நான் இங்கே இதில் வந்து அரைச்ச தேங்காவை இதில் ஊற்றிடுறேன். நமக்கு வந்து கத்திரிக்காய் பொரி குழம்பு இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. இப்போ ஒரு கொதி கொதித்தோடனே இதை இறக்கிடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் கொதிச்சா போதும். இதை இறக்கி வச்சிடலாம். குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. மேலே எதுவும் போட வேணாங்களா? கருவேப்பிலை இல்லை, கருவேப்பிலை போட்டோம்பா. சூப்பர். கருவேப்பிலை போட்டாச்சு. குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து வறுக்கணும். 1 hour ஒரு கொஞ்ச நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் பொரிச்சிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா 1 hour ஆயிடுச்சு இல்லைங்கம்மா? ஆமாம், நல்லா ஊறிடுச்சு. எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும். காஞ்ச உடனே பொரிச்சு எடுத்துடலாம். ஓகே ஓகே. வாவ், மீன் மாதிரியே இருக்குல்ல. அப்பா வெடிக்குது கொஞ்சம். ஃப்ராக் கறி சாப்பிட போறோம். ஃப்ராகா? ஃப்ராகியா சாப்பிட போறீங்க? ஆமா, ஃப்ராக் வறுத்து சாப்பிட போறோம். பேர் கில்ஸா? ஸோ அதை எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இது ஒரு 1 hour அப்புறம் நம்ம இது பண்ணோம். நீங்கள் பார்க்க பயங்கர டெம்டிங்காக இருக்குது. இது வந்து நீங்கள் என்னதுங்கம்மா, நெய் சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி சூப்பரான லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுவும் வெஜிடேரியன். பாப்பாவுக்கு தான் கொஞ்சம் தொண்டையில் இறங்காது. அதுக்காக தான் நான்வெஜ் மாதிரியே ஒரு ஃப்ரை. ஸோ இது வந்து பேபி ஃப்ரை. கொஞ்ச நேரம் விட்டதில் லைட்டாக இதுவாகிடுச்சு. ஸோ ஓகே, என்னென்ன பண்ணியிருக்கோம்? அப்புறம் இங்கே சாதம், எண்ணெய் கத்திரிக்காய் இல்லை, சாப்பாடு வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பொரி குழம்பு வச்சுருக்கோம். வாழைத்தண்டு கூட்டு வச்சுருக்கோம். துவரம் பருப்பு துவையல் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பேபிகார்ன் ஃப்ரை வச்சுருக்கோம். சூப்பரான இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நாங்கள் இதை முடிச்சுட்டு எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீயை வந்து இன்றைக்கி ஸ்விம்மிங் பூல் கூப்பிட்டு போகிறோம். கூப்பிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் மேடம் வந்து என்ஜாய் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு நாளைக்கு மேடம் வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. அகைன் வந்து வருவாங்க நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்ரீயை பார்க்கலாம். இன்றைக்கி ஸ்விம்மிங் பூல் போகிறதையும் உங்களுக்கு காமிக்கிறோம். ஓகே, வாங்க போகலாம். ஸ்கூ, பாய் பாய்.